நம்ம ஒரு ஊரில் இருந்துட்டு இன்னொரு ஊரில் ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னையில் இருந்துட்டு கொடைக்கானல்லையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஊர்லேயோ ப்ராப்பர்ட்டி வாங்குகிறேன். அது என் கண் முன்னாடி இல்லாதப்போ மற்றவங்க அபகரிக்காமல் ஹவு டு சேஃப்கார்ட் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ்? நம்ம ஒரு ஊரில் இருந்துட்டு வேறு ஒரு ஊரில் சொத்துக்கள் வாங்கியிருந்தோம்னா அந்த சொத்து சம்மந்தப்பட்ட ஆவணங்களை முன்னாடியே நம்ம பார்த்து சரிபார்த்து தான் வாங்கியிருப்போம். பிற்பட்டு அந்த சொத்துக்கு அருகில் உள்ளவர்களோ வேற்று நபர்களோ அந்நியர்களோ அதை அவர்கள் பேருக்கு அபகரித்து மாற்றம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு பீரியாடிக்கலாக 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ வருவாய்த்துறையிலும் பதிவுத்துறையிலும் உள்ள ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும். அப்போ வில்லங்கு சர்டிஃபிகேட்டு பதிவுத்துறையில் வில்லங்கு சர்டிஃபிகேட்டு ஆன்லைன்லேயே பார்க்கலாம். வில்லங்கு சர்டிஃபிகேட் போட்டு பார்த்தா யார் பேரில் இருக்குங்கிறது தெரிய வரும். வருவாய்த்துறையில் பட்டா மாற்றமோ இல்லை விஸ்தீர்ணத்தில் மாற்றமோ செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. அதனால் அதைகளையும் வருவாய்த்துறையின் மூலம் ஆன்லைனில் பார்த்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு உதவியாக இருக்கும். அடிக்கடி அதை நம்ம பார்த்து வச்சுக்கிறது மூலம் உடனடியாக அப்படி ஏதாவது ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் உடனடி நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.